ஹலோ கைஸ், நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி வீடியோ போட சொல்லி, சரி ஓகே லாங் வீடியோவா அப்லோட் பண்ணிடலாம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டா இது ஒன்றும் பெரிய ஜாப்லாம் கிடையாது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணதான் நம்ம கத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 18 ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாலாம் கிடையாது. கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும், ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பெருசா ஐடியாலாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து நான் வந்து இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் மீஷோ அண்ட் அமேசான்ல. என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி, கண்டென்ட் கிரியேஷன் மாதிரி பண்ணு, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. சரி ஓகே அதுவே ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிஸ் கிட்டயோ யார்கிட்டயுமே இதை பத்தி ஷேர் பண்ணல. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயுமே நான் பெருசா ஷேர் பண்ணிக்கல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு தெரியும், அவ்வளவுதான். ஃபேமிலி, என் ஓன் ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் தெரியும். எல்லா சைட்லயுமே யாருக்கும் தெரியாது. அண்ட் தென் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் யார்கிட்டயுமே சொல்லல. இது தெரிய வரும்போது ஒரு சில பேர் கூட சண்டை கூட எனக்கு ஆச்சு. இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன், எங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன் ஷேர் பண்ணல அப்படின்றதுக்கு பெருசா ஒரு ரீசன் கிடையாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி உமனா இருந்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஃபேமிலியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி யாரும் பெருசா சொல்லிக்கல. பட் நமக்கே ஒரு ஓன் ஒப்பீனியன் இருக்கும்ல, இந்த மாதிரி சொல்லிடுவாங்கன்னு அந்த மாதிரி ஓன் ஒப்பீனியனா நானே நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல 1 or 2 ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 ஷார்ட்ஸ் போன்ற காலம் கூட இருக்கு. என் ஹஸ்பண்ட் கூட கலாய்ச்சாங்க, இர்ஃபான் வியூவர்ஸே ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட மாட்டாரு அப்படின்ட்டு. 3 ஷார்ட்ஸ் எல்லாம் போடுற, ஒரு நாளைக்கு 1 போடு போதும், அப்புறம் உனக்கு கண்டென்ட் போடுறதுக்கு கண்டென்ட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல வந்து நான் யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஃபேமிலிஸ் கிட்டயும் சொல்லாதனால எனக்கு பெருசா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறல. அப்புறம் வீடியோஸ் பாக்குறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுச்சு. எனக்கு ஸ்டார்டிங்ல வியூஸே போல, 100 வியூஸ் 50 வியூஸ் போச்சு. ஒரு 3rd to 4th வீடியோ வந்து 1000 வியூஸ் போயிடுச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வந்துச்சு. கவுண்ட்ஸ் கூட ஏறுச்சு, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் அப்பதான் ஏற ஸ்டார்ட் பண்ணுச்சு. நான் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு 10 ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்களா, 20 ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்களா, 1000 வியூஸ் போகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். சடனா நான் வந்து யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணிட்டே இருப்பேன், எப்படிலாம் வீடியோஸ் போட்டா வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு சாட் ஜிபிடி தெரிய வந்துச்சு. அப்புறமா நான் சாட் ஜிபிடி கிட்ட எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் எனக்கு நிறைய சஜஷன்ஸ் மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நான் கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கண்டென்ட் கவுண்ட் ஏறிட்டே இருந்துச்சு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், 1700, 1800 இந்த மாதிரி ஏறிட்டே இருந்துச்சு. கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன் வீடியோஸ். அப்புறம் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்ப்பேன், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய போயிருக்கா வியூஸ் அப்படின்ற மாதிரி. எனக்கு கண்டென்ட்க்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும், வீடியோ எடிட்டிங்க்கும் ரொம்ப நேரம் எடுக்கும். கண்டென்ட் எழுதி வச்சுலாம் படிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்ல. அது மட்டும் இல்லாம கண்டென்ட்காக புதுசு அப்படின்றப்போ எப்படி பேசுறது, எப்படி எடிட் பண்றது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே வந்து யூடியூப் பார்த்து தான் கத்துக்கினேன். எப்படிலாம் வீடியோஸ் எடுக்கலாம், எப்படிலாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கண்டென்ட்ஸ் கூட எனக்கு பேசவே வராது. நிறைய பேர் வீடியோ எல்லாம் பார்த்து தான் நான் கத்துக்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் காட்டலாமா, வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா வேண்டாமா, பாக்குறவங்க என்ன நினைக்குவாங்க, இந்த மாதிரி பேசினா தப்பாயிடுமா, அந்த மாதிரி பேசினா தப்பாயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் கிரியேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அந்த எல்லா ஸ்ட்ரகிளும் நான் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம என் பாப்பாக்கு வந்து ஒரு 8 to 9 months தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது. அவங்களையும் பார்த்துட்டு சைட் பை சைட் கண்டென்ட்டும் பண்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, இன்லா சைட்லயும் சப்போர்ட்டா இருப்பாங்க, ஃபேமிலி சைடும் சப்போர்ட்டா இருப்பாங்க. நான் வீடியோ பண்றேன் அப்படின்ற போது எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க தெரிய வரும்போது. பட் நான் யார்கிட்டயும் பெருசா சொல்லிக்கவே மாட்டேன் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்றேன்னு. ஒரு ஷாப்க்கு போயிட்டு வீடியோ எடுக்கனாலும் யோசிச்சிட்டே இருப்பேன், திட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி. அப்புறம் போக போக பழகிடுச்சு. அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏற ஆரம்பிச்சிச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்ட உடனே. அப்புறம் ஆல்காரிதம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போட்டோம்னா அது ஒர்க் ஆகும் நமக்கு. அப்புறம் வியூஸும் நிறைய போச்சா. கொஞ்ச நாள் போச்சு. நான் வந்து ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு டிசம்பர் நவம்பர்ல இருந்து கொஞ்சம் நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு. மெயின் விஷயம் என்னன்னா, நான் நிறைய யூடியூப்ல பார்த்து எது வியூஸ் போகும், எது வந்து வியூஸ் நிறைய போயிருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி போட்டேன். அதுதான் மெயின் ரீசன் நான் பாக்குறேன். நீங்க அந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற ஆரம்பிச்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மானிட்டேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து வியூஸ் போறது பொறுத்து தான் நமக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி பாக்குறப்ப 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்தாங்க.
ஜான்வரி 28 எனக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு. இந்த மானிட்டேஷன் கிடைச்ச ஃபீல் இருக்கே ஒரு மாதிரி சக்சஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு லைஃப்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அஃபிஷியலா மெயில் கூட வந்துச்சு. யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல கூட எனக்கு காட்டுச்சு. இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆப் இருக்கிறதே எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, அவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதுவுமே யூடியூப்ல தான் கத்துக்கினேன். மோஸ்டா வந்து சாட் ஜிபிடி அந்த யூடியூப்ல தான் நான் கத்துக்கினேன். நீங்களுமே வியூஸ்க்காக அண்ட் தென் நியூ கண்டென்ட் போடுறதுக்காகலாம் ஐடியா பார்த்துட்டு இருக்கீங்க, சாட் ஜிபிடி அண்ட் யூடியூபை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த மானிட்டேஷன் கிடைச்சு கூட எனக்கு யூஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன் பாத்தீங்கன்னா நம்ம $100 அச்சீவ் பண்ணாதான் நம்மளால அந்த அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ண முடியும். ஆனா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு உடனே எல்லாம் ஏறாது. $100ன்றது அது ரொம்ப ஸ்லோவா தான் நமக்கு ஏறும். $1 $2 அப்படின்ட்டு. எனக்கு பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் மார்ச் ஏப்ரல் மேல தான் எனக்கு வந்து அமௌண்ட் வந்துச்சு. மே 2 நியர் வந்து 11 to 12 இருக்கும் நைட்டு. அப்போதான் எனக்கு $100 வந்த மாதிரி அப்டேட் ஆயிருந்துச்சு யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல. அப்புறம் தான் எனக்கு ஆட்சென்ஸ் ஆப்ல அது வந்து அப்டேட் ஆச்சு. $100 வந்து கூட என்னால எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா மே 2 வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்சென்ஸ்ல அப்டேட் ஆச்சு. அது எல்லாமே ஓகே. பட் அதுல வந்து ஆட்சென்ஸ்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன், இன்னொன்னு வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன். நம்ம அட்ரஸ்க்கு வந்து பின் வரும், வெரிஃபிகேஷன் பின். அதை வந்து நம்ம அதுல கோடு போடணும். அது கோடு போட்டோம்னா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வரும். ஆட் பேங்க் டீடைல்ஸ் காட்டும். அப்புறம் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகும். இதுல என்ன ஆச்சுன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷன் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு. அஃபிஷியல் மெயில் கூட வந்து ரீச் ஆயிருச்சு. அதுல ஓகே ஆயிருச்சு. எனக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ல என்ன ஆச்சுன்னா பின் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வில்லேஜ்ன்றனால நியர் 3 months கிட்ட ஆயிருச்சு எனக்கு பின் வர்றதுக்கு. நானும் வெயிட் பண்றேன். எனக்கு யூடியூப்ல நிறைய வந்து டிமானிட்டேஷன் வீடியோஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நமக்காக இது காட்டுதோ அப்படின்ற மாதிரி நம்ம ஓவர் திங்கிங் மைண்ட் அது மாதிரி எல்லாம் யோசிச்சேன். அப்புறம் வெயிட் பண்ண 2 attempts 3 attempts இருக்குன்னு நினைக்கிறேன் சான்ஸ். அப்புறம் 4th attempt கூகுளே நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வச்சு பண்ற மாதிரி காட்டும் அப்படின்ற மாதிரி நான் யூடியூப்ல பார்த்தேன். அது எனக்கு கரெக்டா தெரியல. நான் அதெல்லாம் வச்சு நானா வந்து 3 attempts கொடுத்துருந்தேன். இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து சாட் ஜிபிடி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த விதமான யூடியூப் டவுட் எதா இருந்தாலும் சாட் ஜிபிடிலே பாருங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சாட் ஜிபிடி யூடியூப் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச யாருமே வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சில்ல. ஸோ ஏதாச்சும் டவுட்னா போய் கேட்குற லெவலுக்கு யார்கிட்டயுமே சேனல் இல்லை. அதனால எனக்கு வேற வழி இல்லாம நான் சாட் ஜிபிடி யூடியூப் தான் பார்ப்பேனே எப்பயுமே. ஸோ சாட் ஜிபிடி கிட்ட கேட்கும் போது நீங்க அட்டம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க, அதுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. நானும் நிறைய அட்டம்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோல வந்து சப்போர்ட் டீம்ல எல்லாம் மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் மெயில் அமிச்சு அந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பண்ணேன். அப்படி பண்ணும்போது நியர் இன்னைக்கு நான் வந்து சப்போர்ட் டீம் கிட்ட பேசுறேன்னா நாளைக்குலாம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா ரீச் ஆயிடுச்சு. நான் கிடைக்கும்னே நினைக்கல. அன்எக்ஸ்பெக்டட் செம்ம ஷாக். எனக்கு என்னடா உடனே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து அவங்க 3 மெயில்ஸ் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அதாவது 3 பின்கோடு கொரியர்ல அனுப்பியிருந்தாங்க, மெயில் பாக்ஸ் வழியா அனுப்பியிருந்தாங்க. ஜூன் 9 அன்னைக்கு தான் எனக்கு அந்த லெட்டர் ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆன உடனே நான் வந்து ஆட்சென்ஸ்ல அந்த கோடை அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண உடனே எனக்கு நைட்டு ஆட்சென்ஸ் அண்ட் யூடியூப் ஸ்டுடியோ ரெண்டுத்துலயுமே வந்து எனக்கு இந்த மாதிரி அப்டேட் ஆயிருந்துச்சு. இவ்வளோ $100 அப்படின்ற மாதிரி எல்லாமே அப்டேட் ஆன உடனே எனக்கு நைட்டே வந்து மெயில் அஃபிஷியல் மெயில் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நியர் ஒரு 4 to 5 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே நைட் வந்துச்சா, சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேல எனக்கு அப்டேட் ஆச்சு. என் அக்கௌண்ட்க்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் டிலேவா தான் போய் எடுத்தேன். ஸோ எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அந்த வெயிட் பண்ற டைம் தான் எனக்கு அதிகமா இருந்துச்சு. மெயினா எனக்கு பர்சனலா இஷ்யூன்னு தோணுது என்னன்னா ஆட்சென்ஸ்ல வந்து அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான். இது பெரிய இஷ்யூ அப்போல அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்த லெவலுக்கு அது ப்ராப்ளமா தோணுச்சு. ஃபைனலி $100 எனக்கு அக்கௌண்ட்ல வந்துருச்சு. பட் இந்த $100ன்றது ரொம்ப ஸ்லோவா ஏறுது. 1 2 3 அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா ஏறுது. பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆனது ஆல்மோஸ்ட் 4 months கிட்ட எனக்கு ஆச்சு. இத பத்தி நான் வீடியோல பார்த்தேன் யூடியூப்ல. அதுல நிறைய பேருக்கு வந்து 2-3 daysக்குள்ளேயே வந்திருக்கு. நிறைய பேர் லெட்டர் ரிசீவ் பண்ணி அப்ளை பண்ண வீடியோலாம் நான் பார்த்தேன். அதை வச்சுதான் நான் வந்து 3 to 4 daysக்குள்ள நமக்கு வந்துரும். அப்படி வில்லேஜ்னாலுமே 7 daysக்குள்ள கொரியர்ஸே வந்தது, இதுவும் வந்துரும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஆனா வரல. எனக்கு ரிசீவ் பண்ண உடனேவே அமௌண்ட் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா இதுக்காக நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது
அது நமக்கு ஹாப்பியா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த யூடியூப்ல பொறுத்த வரைக்குமே நம்ம அந்த ஆல்கரிதம்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. எடிட் பண்றதுக்கு, ஷூட் பண்றதுக்கு எல்லாமே பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இப்பயுமே அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேம் டே எடுக்கிற vlog என்னால சேம் டே அப்லோட் பண்ண முடியாது. நேத்து எடுக்கிற vlog நாளைக்கு எடுக்கிற vlog அப்படி ஒரு 2 days 3 days கழிச்சு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். உடனேலாம் அப்லோட் பண்ண மாட்டேன். மோஸ்டா வந்து மண்டே எடுக்கிற vlog சண்டேலாம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல நான் லேர்ன் பண்ணது யூடியூப்பை பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுல நம்ம வீடியோஸ் போடுவோம் இல்லையா, நம்ம வீடியோஸ்ல எந்த வீடியோஸ் நமக்கு நல்லா போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற வீடியோஸை நம்ம போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்கும். நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, ஷாப்பிங் vlog, டே இன் மை லைஃப் vlog இந்த மாதிரி வந்து 3 கண்டென்ட்ஸ் போடுறோமா ஃபர்ஸ்ட். அதுல நமக்கு எந்த கண்டென்ட் ரொம்ப ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதே கண்டென்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு கண்டென்ட் போடும்போது ஆல்காரிதம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்படி சொல்றது, ஒரே கண்டென்ட் போட்டோம்னா நமக்கு ரீச் இருக்கும்ல, ஒரே கண்டென்ட் போடுறாங்க அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம போடுற கண்டென்ட் ஏற்ற மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுவாங்க. நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் போடும்போது இதுல ஒரு வீடியோ அதுல அப்படி பண்ணா நமக்கு கண்டிப்பா வந்து ரீச்சே இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஏற்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு க்ரோ ஆயிட்டே வருவாங்க. அதுலயுமே எந்த வீடியோக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம போடுற டைம், இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோமா, நெக்ஸ்ட் டேவுமே நம்ம இதே டைமுக்கு வீடியோ போடணும். டெய்லி அதே டைமுக்கு வீடியோ போட்டோம்னா தான் நமக்கு வந்து ஆல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோஸை பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து எப்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நீங்க 3 to 4 வீடியோஸ் போடும் போதே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து வியூஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல எந்த வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி கீப் அப் பண்ணி அந்த டைம்க்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே வியூஸ் போகும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் ஏறுவாங்க, நிறைய வியூஸும் வீடியோஸ்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய ஐடியா சொல்ற அளவுக்கு நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, பாக்குற உங்களுக்குமே போர் அடிக்கல. நெக்ஸ்ட் ஒரு vlogல கண்டினியூ பண்றேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.